Hello students, welcome to Solve by Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.3ல 4th sum. 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days, while 2 men and 5 women can finish the same in 4 days. Find the time taken by 1 man alone and 1 woman alone to finish the same work. அதாவது 4 மென்னும் 4 விமனும் சேர்ந்தா ஒரு ஒர்க்கை 3 டேஸில் பண்ணலாம். 2 மென்னும் 5 விமனும் சேர்ந்தா அதே ஒர்க்கை 4 டேஸ் பண்ணலாம். இந்த ஒர்க்கை ஒரு மேன் அலோன் தனியாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதே மாதிரி ஒரு விமன் தனியாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஆகும், அதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு நம்ம லெட் 1 man's 1 day work be 1/x அப்படின்னு எடுத்துக்கலாம். சிமிலராக 1 women's 1 day workை நம்ம 1/yன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். 4 men, அதாவது அப்போ அவங்களோட 1 day ஒர்க் என்னவாக இருக்கும், 4/x. ஓகேவா? அவங்க எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க, 3 days. ஸோ இட் இஸ் இன்டூ 3 ப்ளஸ் 4 women 4/y. அவங்களும் 3 days வேலை பார்க்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கை நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் இது மல்டிப்ளை பண்ணால் இட் இஸ் 12x 12/y ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 men 5 women. ஸோ இதே தான் 2 men எவ்வளோ நாளைக்கு, 4 daysக்கு. அதே மாதிரி 5 women எவ்வளோ நாளைக்கு, 4 daysக்கு. ஈக்குவல் டு சேம் ஒர்க்குங்கிறனால அதே 1 தான். ஸோ இட் இஸ் 8/x ப்ளஸ் 20/y ஈக்குவல் டு 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம இதை மேட்ரிக்ஸாக எழுத போகிறோம். எப்படி எழுதலாம், A is equal to நம்ம இந்த இதில் 1/xோட கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறோம். 1/x கோஎஃபிஷியன்ட் என்ன, 12, இது 12, தென் 8, 20. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கணும், வெறும் எக்ஸ் கிடையாது, இட் இஸ் 1/x அண்ட் 1/y. ஏன்னா நம்ம அதோட கோஎஃபிஷியன்ட் தான் இங்கே எடுத்திருக்கோம். தென் b, அது 1, 1. ஸோ இப்போ எக்ஸுங்கிறது என்ன, A இன்வர்ஸ் b. ஸோ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to 12 into 20, அதாவது 240 மைனஸ் 12 into 8, அதாவது 96. ஸோ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 144 வரும். இதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் A. இதை வச்சு A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் 1/determinant of A into HA, அதாவது 1/144 into HJ. HJனா என்ன பண்ணுவோம், லீடிங் டயக்னல் எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணி எழுதணும், இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இட் இஸ் -12 -8. இதுதான் A இன்வர்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸுங்கிறது என்ன, A இன்வர்ஸ் B, அதாவது 1/144 A into B. ஏங்கிறது என்ன, A இன்வர்ஸ், A இன்வர்ஸ் இது இன்ட்டு B. Bயோட வேல்யூ 1, 1. ஸோ நான் இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 1/144. ஸோ 20 minus 12 -8 + 12. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 1/144 ப்ராக்கெட்டில் 8, 4. இப்போ நான் இந்த 144 உள்ளே டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 8/144 அப்படிங்கிறது 1/18 ஆகும். 4/144 அப்படிங்கிறது 1/36 ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வேண்டிய 1/xும் 1/yயும். ஸோ இதை கம்பேர் பண்ணாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 1/x is equal to 1/18, அதனால் x is equal to 18. அதே மாதிரி சிமிலராக 1/y equal to 1/36, அதனால் y is equal to 36. அப்போ எக்ஸுங்கிறது என்ன, ஒரு மேன் எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு. ஸோ இதில் என்ன எழுதலாம், 1 man
completes the work in 18 days. அதுவே ஒரு விமன் மட்டும் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை ஒன் விமன் completes the work in 36 days.